أشهد أن لا إله إلا الله. முதலில் பேசவர எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் பேச இருக்கிற தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, குழந்தை என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறந்த அருள்கொடையாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் விஷயத்துல தாயும் தந்தையும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை எப்படி நாம் வளர்க்கிறோம் என்று நாம் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸகும், ஈமான் கொண்ட மக்களே, உங்களை நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களையும் குழந்தை குட்டிகளையும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய நெருப்பு எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது, குறிப்பாக தந்தைமார்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்தி, நீங்கள் அனைவருமே பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருந்தவர்களை குறித்து அவர்களை நீங்கள் எப்படி பராமரித்தீர்கள், எப்படி அவர்களை உருவாக்கினீர்கள் என்பது குறித்து தீர விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தை பொறுத்தவரையில் எல்லா விதமான பாவங்களும் சர்வ சாதாரணமாக சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவரும் பாவத்தில் மூழ்கக்கூடிய அளவிற்கு பாவங்கள் சாதாரணமாக்கப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். அதே போல பாவங்களை செய்வதற்கு மிக இலகுவான வழிகள் திறந்துவிடப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம். சாதாரணமான காலம் அல்ல. இந்த காலத்தினுடைய அவலங்களை குறித்து நாம் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த அளவிற்கு இளைஞர் சமுதாயம் சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு ஒழுக்கமற்ற தலைமுறையாக பெரும்பான்மையான இளைஞர்கள் உருவாகி வருகிறார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் வாழக்கூடிய நாம் மிக எச்சரிக்கையாக அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை உணர்ந்து நம்முடைய குழந்தைகளை முறையாக வளர்த்தெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குழந்தை இந்த காலத்தினுடைய மோசமான சூழலில் சிக்கி சீரழியக்கூடிய வழிகெடக்கூடிய குழந்தையாக மாறிவிடும். எனவே காலத்தின் கட்டாயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவிற்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களோடு எப்படி நாம் பழக வேண்டும், அவர்களுடைய மனோநிலைகளை எப்படி நாம் உள்வாங்கிக் கொண்டு எந்த அடிப்படையில் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை பெற்றோர்கள் நாம் கற்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவாக வழிகாட்டல் கொடுத்து விட்டான்.
பெரிய ஒரு பாடத்தை கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிகாட்டல் கொடுத்து விட்டார்கள். இஸ்லாத்தில் தீர்வு சொல்லப்படாத எதுவும் இல்லை, எல்லாவற்றுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. அந்த இஸ்லாத்தை, குர்ஆனை, ஹதீஸை நாம் முறையாக உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை, பாடத்தை நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸ் மிக ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தியாக அனுப்பப்பட்ட பின்னால் தான் பேசுகிறார்கள். சுயமாக ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. அல்லாஹ்வினுடைய செய்தியாக எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஜவாமிஉல் கலீம், சிறிய சிறிய வார்த்தைகளை கொண்டு பெரிய தத்துவங்களை, பெரிய கருத்தியல்களை உள்ளடக்கிய வார்த்தை பிரயோகம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை பிரயோகம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக சொல்வார்கள். அதில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். அதற்கு பின்னால் 1000 காரணங்களை, 1000 விளக்கங்களை சொல்ல முடியும். அப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். பாருங்கள், மா நஹல வாலிதுன் வலதுஹு அஃதல மின் அதபில் ஹஸன். எந்த ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பு நல்ல ஒழுக்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. முடிந்து விட்டது. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்தது நல்ல ஒழுக்கத்தை தவிர எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பது என்றால் என்ன, அது பின்னால் நம்ம பார்ப்போம். அப்ப நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய தாயாக, தந்தையாக இருந்தோமா? என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எந்த தாயும் தந்தையும் என் பிள்ளை கெட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர் கிடையாது. ஆனால் எந்த அளவிற்கு நாம் குர்ஆனை, ஹதீஸை படித்து விளங்கி அந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய வயதில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளைய ஒழுக்கமாக வளருங்க என்று மட்டும் சொல்லாது, அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பாடம் நடத்தி விளக்கமாக சொல்லக்கூடியதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கென்று ஒரு சூறாவை பிரத்யேகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறார். சூரா லுக்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 33ஆம் அத்தியாயம், 33ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனம் துவங்கி 31 அத்தியாயத்தினுடைய நம்பர், அந்த அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம் துவங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய செய்திகளை சொல்றான். லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார் வாழ்ந்தார்கள். அந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்லடியார் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு 10 விதமான உபதேசத்தை செய்தார்கள். அந்த 10 விதமான உபதேசம் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டியது கட்டாய கடமை. அப்படி செய்தால்தான் நம்முடைய பொறுப்பை நாம் முறையாக நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். அவர்கள் செய்த அந்த ஒவ்வொரு உபதேசத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே வரிசையாக அல்லாஹ் பதிவு செய்யலாம். எதை முதலாவது சொல்லணும், எதை இரண்டாவது சொல்லணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு பாடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எத்தனை தாயும் தந்தையும் அந்த 31ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடிய லுக்மான் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதை முதலாவது, எதை இரண்டாவது என்று
அல்லாஹ் சொல்லி தந்த அந்த வசனங்களை எத்தனை தாய் தந்தைமார்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாம தெரிந்தால் தானே குழந்தைக்கு சொல்ல முடியும். அப்ப லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் தன்னுடைய குழந்தைக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. முதலாவது நம்முடைய குழந்தைக்கு எதை சொல்லித் தர வேண்டும்? லுக்மான் அலி என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் சொல்கிறார்கள், யா புனைய. அந்த குழந்தை அழைக்கும் பொழுது எப்படி கூப்பிடுறாங்க? யா புனைய, அருமை மகனே, செல்ல பிள்ளையே, அருமை மகனே என்று அழைக்கிறார்கள். அவ குழந்தைகளோடு அன்போடு அன்பான வார்த்தைகளை கொண்டு குழந்தைகளை கையாள வேண்டும் என்கிற அடிப்படையை ஆரம்பமாக இந்த வசனம் சொல்கிறது. குழந்தைகள் சில தாய் தந்தைமார்களை பார்த்தால் விரோதிகளாக பார்க்கிறார்கள். போலீஸ்காரர்களை பார்த்தா எப்படி மனசை பயப்படுவானோ அதே மாதிரி தந்தையை பார்த்தா பயப்படுறான். காரணம் என்ன? சில தந்தைமார்கள் மிக வரம்பு மீறி குழந்தையின் மீது கடுமையான காட்டத்தோடு நடந்து கொள்கிறார்கள். இது இஸ்லாத்துல கூடாது. அதாவது கடுமை காட்ட வேண்டும். எந்தெந்த அடிப்படையில், எந்த விஷயத்தில், எந்த நேரத்தில் கடுமை காட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் கடுமை காட்ட வேண்டும். ஒரே அடியாக எல்லா நேரத்திலும் குழந்தை மீது கடுகடுப்பாக இருந்தால் குழந்தை நம்மோடு நெருங்கி பழக மாட்டார்கள். அப்படி பழகாமல் போனால் நாளை அவன் எந்த தவறை செய்தாலும் நம்மிடம் சொல்ல மாட்டான், தந்தையிடம் வந்து சொல்ல மாட்டான். தந்தை ஒரு நண்பனாக பழகினால் மட்டும்தான் தந்தையிடத்தில் குழந்தை எந்த தவறு செய்தாலும் தந்தையிடம் சொல்லணும், அவர் சரி செய்து கொடுப்பார். நாம எந்த தவறு செய்தாலும் அதை முதலாவது சொல்ல வேண்டிய நபர் தந்தை தான், அவர் தான் அதற்கு பொறுப்புதாரி என்பதை எப்பொழுது குழந்தைகள் உணர்வார்கள், அந்த குழந்தைகளோடு அன்பு காட்ட வேண்டிய நேரங்களில் நாம் அன்பு காட்டி இருந்தால் அந்த குழந்தைகள் அதை முறையாக உணர்ந்து உருவாகி சிறிய தவறு செய்தாலும் நம்மிடம் ஒப்புக்கொள்வார்கள், சொல்லிவிடுவார்கள். அதை சரி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். இல்லை என்றால் என்ன ஆகும்? நம்ம தந்தையிட்ட போனோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகுவார். சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா பூதாகரமாக்கி நம்மை திட்டுவார், அடிப்பார் என்று பயந்து குழந்தைகள் சிறிய விஷயத்தை துவங்கி பெரிய விஷயம் வரைக்கும் என்ன தவறு செய்தாலும் அதை தந்தைக்கு முன்னால் தாய்க்கு முன்னால் வெளிப்படுத்தாமல் மறைத்துத்தான் வாழ்வார்கள். அது அவருடைய வாழ்க்கையை வழிகளான பாதை நோக்கி அழைத்து செல்லும். அப்ப தந்தைமார்கள் குழந்தைகளோடு பாசமாகத்தான் பழகணும். மனோ தத்துவவியல் மருத்துவர்கள், ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், 1 முதல் 7 வயது வரைக்கும் குழந்தைகளிடத்தில் அன்பாத்தான் பழகணும். 1 முதல் 7 வயது வரைக்கும் குழந்தைகிட்ட அன்பாகத்தான் பழக வேண்டும். அதற்கு பின்னால நம்ம கடுமையா வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லலாம். அதற்கு பின்னாலே கேட்காமல் போனால் அதற்கு பின்னால தான் 10 வயதை தாண்டி 13 வயதை தாண்டி பின்னால்தான் அடிக்கணும். இப்படியாக அந்த குழந்தையினுடைய அந்த மனோநிலையை குறித்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள், முதல் 7 வருஷம் குழந்தைகளை அன்பால் வழிநடத்த வேண்டும். அன்பு என்ற பாடத்தால் அவர்களுக்கு வாழ்க்கை முறைகளை சொல்லித்தர வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுடைய குழந்தைக்கு 7 வயது ஆனால் தொழுகைக்கு செல்லுமாறு ஏவுங்கள் என்று சொன்னார்கள். 10 வயது ஆனால் அவர்களை தொழுகைக்கு செல்லாமல் இருந்தால் அடியுங்கள் என்று சொன்னார்கள். 7 வயசுல தான் கடுமையாக ஒன்றை செய்யுமாறு வலியுறுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அது கடமை என்பதா? 10 வயது ஆனாத்தான் ரசூலுல்லாஹ் அடிக்க சொல்றாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் அப்படித்தான் இருக்கிறது. முதல் 7 வருஷம் குழந்தைகள் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். அந்த அன்பு முறையாக குழந்தைக்கு சென்றால் மட்டும்தான் அந்த குழந்தை நம்மோடு நெருங்கி பழகுவார்கள், தவறுகளை ஒத்துக்கொள்வார்கள், தவறுகளை நம்மிடம் சொல்லி சரி செய்ய முன் வருவார்கள். குழந்தையை பார்த்தாலே கடுகடுப்பாக இருந்தால், பயந்து ஓடினால் அந்த குழந்தை நம்முடைய கையை விட்டும் சென்று விட்டார்கள் என்ற அர்த்தம்.
நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த பிள்ளைகளை நாம பின்னால வழி கொண்டு வர முடியாது. எனவே 5 வளையாது 50 வளையாது என்று சொல்வார்கள். அப்ப லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்லடியார் அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்யும் போது எப்படி கூப்பிடுறாங்க? யா புனை, யா புனை, அருமை மகனே என்று அழைக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தம் இருக்கிறது. நாம் சொன்ன இந்த அனைத்து விதமான விஷயங்களும் அந்த ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. செல்லமாக கூப்பிடுறாங்க, அன்பாக கூப்பிடுறாங்க. அவ குழந்தையின் உள்ளத்துல இவ்வளவு அன்பா கூப்பிடுறார் தந்தை, இவ்வளவு அன்பாக கூப்பிடுகிறாள் தாய். எனவே நமக்கு நல்ல விஷயம் தான் சொல்லித்தர போறாங்க என்று குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வருகிறார்கள். அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். மகனே, அல்லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீ இணை வைக்காதே. எந்த ரூபத்திலும் அல்லாஹ்விற்கு படைத்த இறைவனுக்கு நீ இணை வைக்க கூடாது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மிகப்பெரிய குற்றம், அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத குற்றம். ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது இணை வைப்பு. அந்த குற்றத்தை நீ செய்து விடாதே. அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லி தருகிறார்கள். அதுக்கு பின்னால பாருங்க, இரண்டாவது சொல்றாங்க பாருங்க, யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகு ஃபீ ஸஃரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யாத்தி பிஹா அல்லாஹ். இரண்டாவது சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, திரும்பவும் அப்படித்தான் கூப்பிடுறாங்க, அருமை மகனே, செல்ல பிள்ளையே என்று கூப்பிட்டு சொல்கிறார்கள். இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், அணு அளவேனும் நீ தவறை செய்தால், பாவத்தை செய்தால், சிறிய பாவமாக இருந்தாலும் அதை நீ ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின், ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்து செய்தாலும், இந்த உலகத்தில் எங்கு செய்தாலும் அந்த பாவத்தை யஅதி பிஹா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கொண்டு உனக்கு முன்னால் அந்த பாவத்தை காட்டுவான். அதற்காக உன்னிடம் கேள்வி கணக்கு கேட்பான் என்ற மறுமை சிந்தனையை ஏற்படுத்துறான். இந்த பாவத்தை செய்யாத, என் கண்களுக்கு முன்னால், உன் தாயின் தந்தையின் கண்களுக்கு முன்னால் நீ மறைந்து செய்தலாம். ஆனால் அல்லாஹ்வின் பார்வை விட்டும் நீ தப்பிக்க முடியாது. நீ எந்த ஒரு தவறை எங்கே செய்தாலும், எப்படிப்பட்ட மறைவில் செய்தாலும் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக கொண்டு வருவான் என்று சொல்றார். எப்படிப்பட்ட வாசகம்! இந்த வாசகத்தை, மறுமை சிந்தனையை, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையை சிறு பிள்ளையின் உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு விதமான குற்றங்களை குழந்தைகள் செய்கிறார்கள். பல வருஷம் செய்யலாம், கல்யாணம் முடித்த பின்னாலேயும் அதே குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறான். தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது. என் பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி காசை தூக்கி கொடுக்கிறாங்க, பணத்தை வாரி இறைக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அவன் செய்த குற்றம் வெளியே வந்த பின்னால தலை குழிவுக்கு ஆளாகிறார்கள். சின்ன வயசுல இருந்து வாலிபனா இருக்கும் பொழுது இருந்தே தவறு செய்யறான். திருமணம் முடித்த பின்னாலும் அந்த தவறை செய்கிறான். காரணம் என்ன? தாய் தந்தைமார்கள் முறையாக கண்காணிக்கவில்லை, முறையாக சொல்லித்தர வேண்டிய அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. நீ என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மறுமையில் கொண்டு வருவான், எந்த தவறையும் செய்யாதே என்றால், அப்ப குழந்தையின் உள்ளத்தில் என்ன பதியும்? தாய் தந்தையினுடைய கண்களை மறைத்து விடலாம், படைத்த இறைவனின் கண்களை நாம் மறைக்க முடியாது என்று குழந்தையின் உள்ளத்தில் ஆழமாக சிறு வயதிலேயே பச்சை மரத்து ஆணி போல மிக ஆழமாக நாம் பதிய வைத்து விட்டால், அந்த குழந்தை எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கலாம். நம்முடைய தாய் தந்தையோ ஆசிரியர்மார்களோ உறவினர்களோ பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமாரை வைத்து நன்மை தீமையை பதிவு செய்கிறான். என்னுடைய ஏடுகள் மறுமை நாளில் எனக்கு முன்னால் விரித்து காட்டப்படும் என்று அந்த மறுமை பற்றிய அச்சத்தை இரண்டாவதாக குழந்தைக்கு சொல்லி தந்தார்கள். அப்ப அப்படி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் மிக மோசம். குழந்தைகள் எப்படியெல்லாம் தாய் தந்தைக்கு முன்னால் மறைத்து ஒழித்து
தவறுகளை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்வதற்கு இன்றைக்கு சினிமாக்கள் அழகாக காட்டிக் கொண்டிருக்கிறது. சினிமால எப்படி ஹீரோவை காட்டுறாங்க, அடங்காம இருப்பார், குடும்பத்துக்கு அடங்காம இருப்பார், நிறைய தவறு செய்வாரு. ஆனா அதையெல்லாம் தாய் தந்தைக்கு தெரியாம செய்வார். அவர்தான் ஹீரோவாக இன்றைக்கு குழந்தைகளுக்கு சினிமாவில் காட்டப்படுகிறது. எனவே எப்படியெல்லாம் தவறு செய்யலாம், எப்படியெல்லாம் அதை மறைத்து கடைசி வரைக்கும் மறைத்து வாழலாம் என்கிற அந்த தவறான முன் உதாரணத்தை சினிமாக்கள் காட்டி கொடுக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வினுடைய அச்சத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான், மறுமையினுடைய பயத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அனைத்தையும் பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் தீர விசாரிப்பான் என்கிற அந்த சிந்தனை தாக்கத்தை குழந்தையின் உள்ளத்தில் சிறு வயதிலேயே ஆழமாக பதிய வைத்தால் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாக்க முடியும். குழந்தைக்கு பின்னால தாய் தந்தை எல்லா நேரத்திலும் கண்காணித்துக் கொண்டே இருக்க முடியாது. முடிந்த வரைக்கும் தான் கண்காணிக்க முடியும். நம்மை மீறிய நிலைமைகள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்க முடியாது, அந்த நேரத்தில் நாம் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் அந்த குழந்தை எப்பொழுதும் எந்த சூழலிலும் அந்த குழந்தை மிக சரியாக இருக்கும். மூன்றாவது ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாருங்க, அதாவது யா புனைய அகிமிஸ் ஸலா, என்னுடைய குழந்தையே நீ தொழுகையை நிலைநாட்டு. தொடர்ந்து சொல்றாங்க வஅமுர் பில் மாரூஃபி வன்ஹா அனில் முன்கர். நாலாவதாக ஐந்தாவதாக சொல்றாங்க நன்மையான காரியத்தை நீ பிறருக்கு ஏவு. நன்மையான காரியத்தை நம்முடைய குழந்தை ஏவ வேண்டும் என்றால் அந்த நன்மையான காரியம் என்னவென்று குழந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ தொழு, நீ மட்டும் தொழுது வணங்கி நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதாது, நீ மட்டும் தவறான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருந்தால் போதாது, நீ அதை பிறருக்கு ஏவ வேண்டும், பிறருக்கும் அதை விட்டு நீ தடுக்க வேண்டும் என்று நன்மையை ஏவக்கூடிய தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய பிள்ளையாக சிறு பிள்ளையின் உள்ளத்திலேயே அந்த சிந்தனை நாம் ஏற்படுத்த வேண்டும். எத்தனை தாய் தந்தை சொல்றோம், நாம நம்முடைய பிள்ளையை தொழு இதை செய்யாத என்று சொல்வதற்கு பயப்படுறோம். குழந்தை கோபிச்சு தருவான், குழந்தை பேச மாட்டான், பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட இடத்தில் குழந்தையை நாம் உருவாக்கியது நாம் தான் ஆரம்பத்திலேயே சரி செய்திருக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த குழந்தையை பார்த்து அருமை மகனே, செல்ல பிள்ளையே, நீ நன்மையை, உனக்கு தெரிந்த நன்மையை நீயும் செய், நீயும் தொழுகை நிலைநாட்டு, அதே போல அந்த நன்மையை பிற மக்களுக்கு எடுத்து சொல். நீ எதையெல்லாம் தீமை என்று அறிந்து தவிர்ந்திருக்கிறாயோ அந்த தீமை யாராவது செய்ய கண்டால் அந்த தீமை நீ தடு என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட வளர்ப்பு என்று பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற பிள்ளை, அப்பதான் அடுத்தவன் தவறு செய்தான் திருத்தி கொடுப்பான். அதை பார்த்து இவன் கெட்டு போக மாட்டான். அடுத்து பாருங்க, வஸ்பீர், ஆறாவது சொல்றாங்க, வஸ்பீர் அலா மா அஸாபக் இன்ன ذلك من عزم الامور. மிக முக்கியமான விஷயம், வஸ்பீர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இந்த நேரத்தில் நீ பொறுமையாக இரு. எத்தனை தாய் தந்தைமார் சொல்லிக் கொடுக்கிறோம், என் பிள்ளை கஷ்டமே தெரியாம வளரணும், நஷ்டத்தையும் உணராமல் வளர வேண்டும். நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் துன்பப்பட்ட, துயரப்பட்ட, என்னுடைய குழந்தை அப்படி இருக்கக்கூடாது என்று கருதுகிறோம். அது மிகப்பெரிய தவறு. உளவியல் ரீதியாக குழந்தையை தவறான இடத்திற்கு அழைத்து செல்கிறது. நாளை கஷ்டத்தை பார்க்கும்போது, துன்பத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை தவறான வழியை தேர்வு செய்து அதன் மூலமாக அந்த கஷ்டத்தையும் துன்பங்களையும் துடைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறது. அவை கஷ்டம் வந்தா பொறுமையா இருக்கணும், மார்க்கத்துக்கு புறமான காரியத்தை செய்து அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. கஷ்டம் என்பது வரத்தான் செய்யும். யாரை அல்லாஹ் அதிகமா விரும்புறானோ அவர்களை அல்லாஹ் அதிகமா சோதிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த அளவிற்கு சோதனை அதிகமா வருகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபிமார்கள் படாத துன்பமா துயரமா நாம் பெற்று வரப்போகிறோம் என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த வளர்க்கணும். கஷ்டத்தின் பொழுது நீ பொறுமையாக இருக்க வேண்டும்.
அப்ப கஷ்டங்களை நம்முடைய குழந்தைகள் உணர்ந்து வளரக்கூடிய பிள்ளையா இருக்கணும். எல்லா நேரத்திலும் என் தாய் தந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு இருந்தா நாளைக்கு அவனால் எதிர்பார்க்கக்கூடியது தாயிடம் தந்தையிடம் இருந்து கிடைக்காமல் போனால் தாயும் தந்தையும் அவன் கடுமையாக பகைக்கிறான். இவ்வளவு நாள் வாங்கி கொடுத்ததையெல்லாம் மறந்துடுவான். என்னைக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழல் ஏற்படுவோம் அன்றைக்கு வாங்கி கொடுக்காம போனோம்னா அவன் தாய் தந்தை வெறுப்பான். அப்படி வெறுத்த பிள்ளைகள் பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கஷ்டத்தை நஷ்டத்தை அது எப்படி இருக்கும் அதன் அந்த சமயத்தில் எப்படி பொறுமையாக அதை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்கிற பாடத்தை நாம் கற்றுத்தர வேண்டும். 7வது சொல்றாங்க வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ். 8வது சொல்றாங்க வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீ எனக்கு எல்லாம் இருக்கிறது எல்லா வசதியும் இருக்கிறது என்று சொல்லி ஒருபோதும் பெருமையாக நீ நடந்து கொள்ளாதே. பெருமை என்பது இஸ்லாத்தில் கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை. அதில் யார் கை வைக்கிறானோ அல்லாஹ் கடுமையாக கோபப்படுறான். பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. பெருமை காட்டாத, பந்தா காட்டாத. பந்தா காட்டுவதற்காக என்ன பண்றான்? குழந்தை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறாங்க, வாகனத்தை வாங்கி கொடுத்துறாங்க, வேகமா போறான், அங்க விபத்திற்குள்ளாகி உயிரிழப்புக்கு ஆளாகிறான். பெருமை காட்டாத. எதை வைத்தும் நீ பெருமை காட்டக்கூடாது. பெருமை என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா யதுகுல் ஜன்னா லா யதுகுல் ஜன்னா லா யதுகுல் ஜன்னா. இவன் சுவனத்தில் நுழைய முடியாது, இவன் சுவனத்தில் நுழைய முடியாது, இவன் சுவனத்தில் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்றாங்க. மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் அணுவள வேணும், சிறிய அளவேனும் பெருமை இருக்கிறதோ அவனால் சுவனத்தில் நுழைய முடியாது, சுவனத்தில் நுழைய முடியாது, சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொல்றாங்க. பெருமை என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே உள்ளது. வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. அனைத்து விதமான பெருமையும் கண்ணியமும் அல்லாஹ்விற்கே உரியது என்று குர்ஆன் சொல்கிறது. நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? எனவே அப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் குழந்தைக்கு செய்ய வேண்டும். சொல்றாங்க வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ். மக்களை விட்டும் பெருமையாக உன் முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க சொன்னாங்க. எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. அறிந்தவரா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு எப்படி சலாம் சொல்கிறாயோ அதே போல அறியாதவனுக்கும் ஏழைக்கும் நீ சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.